Hi friends, welcome to our channel Ammi Chutney. இன்னைக்கு வெட்னஸ்டே வெரைட்டில நம்ம பார்க்க போறது இட்லி பொடி. இட்லி பொடியை ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு மாதிரி செய்வோம். இன்னைக்கு நம்ம சிம்பிளான அதே டைம்ல ஈஸியான ஒரு கார இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த இட்லி பொடியை எப்படி செய்யறதுன்னு தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்மளோட அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஸ்பைசியான இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு முழு உளுந்து எடுத்துருக்கோம். இதுக்கு 15 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். 10 பல் அளவுக்கு நாட்டு பூண்டு, 4 கெட்டி பெருங்காயம். இப்போ ஒரு வாணலில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் எடுத்து வச்சுருந்த முழு உளுந்தை சேர்த்தலாம். ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு உளுந்தை நல்லா வறுத்துக்கலாம். இட்லி பொடிக்கு உளுந்து நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துக்கணும். அப்போ தான் பொடி நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். இப்போ உளுந்து நல்லா வறுபட்டுடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் சேர்த்தலாம். இப்போ இதே வாணலியே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து 4 கெட்டி பெருங்காயத்தையும் வறுத்துக்கலாம். பொடியில் பெருங்காயம் நிறையா சேர்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு வாயு ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கும். பெருங்காயத்தை வறுத்துக்கிட்டாச்சு. இதே வாணலே எடுத்து வச்சுருந்த காஞ்ச மிளகாயும் வறுத்துக்கலாம். இட்லி பொடி நல்லா காரமாக வேணுன்றதுக்காக நான் 15 காஞ்ச மிளகாய் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மிளகாய் வறுபட்டுடுச்சு, எடுத்துடலாம். இப்போ இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சிடலாம். பொடியை இது மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டு பல்லெல்லாம் சேர்த்துடலாம். கூடவே பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்தலாம். சேர்த்து மறுபடியும் ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இட்லிக்கு காரமான இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. சுட சுட இட்லிக்கு சூப்பரான இந்த பொடியை வச்சு அளவாக எண்ணெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த கார இட்லி பொடி உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு வெட்னஸ்டேவும் நல்ல ஒரு வெரைட்டியான ரெசிபியோடு நம்ம மீட் பண்ணலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.